இது ஒரு அரண்மனை. மைசூரில் உள்ளது லலிதா பேலஸ் அப்படிங்கிற ஒரு அரண்மனை. இது இந்த அரண்மனை ராஜாக்கள் தங்குறதுக்காக கட்டினது. இப்போ உள்ளூரில் உள்ள ராஜா, வெளியூர்லேருந்து ராஜாக்கள் யாரும் வராங்கன்னா அந்த ராஜாக்கள் தங்கக்கூடிய அரண்மனை. இந்த அரண்மனையில் இன்னைக்கு ஒரு நாள் லெனின் தாஸ், விஜயலட்சுமி தங்க போகிறார்கள். இந்த அரண்மனையுடைய ஒரு பகுதியை தான் காமிச்சிட்ருக்கேன். இது பெரிய அரண்மனை. இது அதுக்கப்புறம் எடுக்கிற வீடியோஸு. இதில் ஒரு ரூமில் இல்லை, ஒரு ராஜா ஒரு நாள் நைட்டு தூங்கினார்னா எப்படிலாம் இருப்பாங்க அந்த காலகட்டத்தில். அந்த காலத்தில் எப்படிலாம் அந்த கட்டில் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி உள்ளது. உள்ளே போகிறோம். இப்போ பெட்ரூமுக்குள்ளே போகிறோம். முதல்ல பார்த்தீங்கன்னா இது ராஜாக்கள் பயன்படுத்திய சேர். அந்த காலத்து ராஜாக்கள் பயன்படுத்திய சேர் இது. அந்த காலம்லாம் ரொம்ப காலம் கிடையாது. இது திப்பு சுல்தான் வாழ்ந்த அரசு. இது ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி பயன்படுத்திய சேர் இதெல்லாம். டீப்பாய், அப்போ பயன்படுத்திய டீப்பாய். முக்கியமாக இந்த அரண்மனையில் சீலிங் டாப் சீலிங் ரொம்ப ஹைட்டு. ஃபோட்டோஸ்லாம் வச்சுருக்காங்க. டாப் சீலிங் ரொம்ப உயரம். காமிக்கிற உயரத்தை அதுவும் ரொம்ப உயரம். அதுவே 15 அடி உயரம் இருந்துட்டு. அதுவும் நல்ல உயரத்தில் இருக்குது. அதுக்கப்புறம் சீலிங் போயிட்டே இருக்குது. இதெல்லாம் இப்போ உள்ள லைட் மாதிரி இருக்குது. கயிறு போட்டு கட்டியிருக்கு லைட்டு. 2 லைட்டு போட்டிருக்காங்க. ஃபேன்லாம் அதுக்கப்புறம் போட்டிருப்பேன். ஃபேன்லாம் இப்போ கரண்ட் இருந்துருப்பான். நல்ல சீலிங், சரியான ஹைட்டு. சீலிங் செம்ம ஹைட்டு. இன்று ஒரு நாள் லெனின் தாஸ் அரண்மனையில் தங்குகிறார். அரண்மனை ராஜாக்கள் பயன்படுத்திய கட்டில். அந்த காலத்தில் உள்ள அதன்படி உலக பேரழிவுக்கு ஆளாகும் அதிகபட்ச ஆபத்தான நாடுகளில் பற்றிய கட்டில் வீரெல்லாம் வச்சுருக்காங்க. எவ்வளோ ஹைட்டு. ட்ரெஸ்ஸிங் டேபிள், பீரோ என்ன வச்சுருக்காங்க. ஒன்றும் இல்லை, சரியான பீரோ. 10 அடி உயரம் இருக்கும். பீரோ 10 அடி உயரம். இது என்னன்னு வச்சுருக்காங்க. இதுலேயும் நிறைய இதெல்லாம் வச்சுருக்காங்க. இது ட்ராவாக இருக்குது. இதுலேயும் இது ட்ராவ் இருக்குது. பெரிய ட்ராவாக இருக்குது. அது மாதிரி சொல்ல முடியும். இப்போ ஒரு டீப்பாக இருக்குது. நல்ல இது பாத்ரூம். இது பாத்ரூமுக்குள்ளே போனால் இது பெரிய விளக்கு மாதிரி இது வச்சுருக்காங்க. 10 அடி உயரத்துக்கு ஒரு விளக்கு மாதிரி எதோ வச்சுருக்காங்க. விளக்கு வச்சு பாத்ரூம் போவீங்களா? சோப்பெல்லாம் புதுசாக வச்சுருக்காங்க நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்கு. புது சோப்பு மைசூர் சாண்டல்.
இங்கே மைசூர் சோப்பு வச்சுருக்காங்க. இன்னும் தெரியல. டென்டல் கிட்டு, ஷாம்பு, பாடி லோஷன், ஷாம்பு இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு வச்சுக்கிறாங்க. அப்போ உள்ள அந்த நேரத்தில் உள்ள ஸ்டூல் வச்சுருக்காங்க. அதில் உள்ள ஸ்டூலு, கண்ணாடி இருக்குது, ஹேர் ட்ரையர் வச்சுருக்காங்க. அம்மா தாயே, இது வந்து இவனுக்கு வேற, இது நெல்சனுக்கு, இது வந்து நெல்சனுக்கு வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து துண்டு வச்சுருக்காங்க, 2 துண்டு. இது வந்து இது பாத்ரூம், இது டாய்லெட்டு. இப்போ உள்ள டாய்லெட் வச்சுருக்காங்க. இது வந்து பாத்ரூம் நல்லா பெருசாக இருக்குது. அது ஃபுல்லாக கிளாஸில் வச்சுருக்காங்க, ஃபுல்லாக கிளாஸ் உள்ள வச்சுருக்காங்க. இதுக்குள்ளே இப்படி போனோம்னா எப்படி என்ன இது இதெல்லாம் வச்சுருக்காங்களா என்னன்னு தெரியல. ஃபுல்லாக கிளாஸ்லேயே செவுரு மாதிரி வச்சுருக்காங்க, கிளாஸில் செவுரு வச்சுருக்காங்க. ஓகே, சூப்பராக இருக்குது, பளிச்சுன்னு வச்சுக்கோங்க. இது வந்து கையில் எடுத்து குளிக்குது. ஷவரு நல்லா உயரத்தில் வச்சுருக்காங்க. ஷவரு, ஹீட்ரு வச்சுருக்காங்க. இவ்வளோ உயரத்தில் ஹீட்ரு எவ்வளோ உயரத்தில் இருக்குது. எங்கேயே தண்ணி ஊற்றினா தலைக்கெல்லாம் போயிடுங்க. லைட்லாம் நல்லா சூப்பராக வச்சுருக்காங்க. லைட்டு செம்மையாக இருக்குது. பழைய காலத்து லைட்டு, இப்போ லைட்டு ஒரு லைட்டு, மணி ஒரு லைட்டு, ஃப்ரெஷர் ஆகிடும். ரூம் ஃப்ரெஷர் நினைக்கிறேன். ரூம் ஃப்ரெஷர் அதுவே ஒரு மாதிரி இருக்குப்பா. சரியான வேறு கதவு. விஜயலட்சுமி நல்லா படுத்து தூங்குறாங்க. செம்ம தூக்கம். தூங்கிட்டுருக்காங்க. விஜயலட்சுமி தூங்கிட்டுருக்காங்க. இதுதான் ரூமு, ஹோட்டல் ரூம். ரெண்டு பக்கம் உள்ள போகும். அரண்மனையில் ஒரு சேர் ஒன்று வச்சுருக்காங்க. இந்த காலத்து சேரு. சரியான பெருசு ரூமு. ரூம் வந்து நல்ல பெருசு. இது நடந்து வரதுக்கே மூச்சாக இருக்குது. அவ்வளோ பெரிய ரூமு. லைட் 2 லைட் வச்சுருக்காங்க. அவ்வளோ உயரத்தில் எப்படியும் ஒரு 20-30 அடி உயரம் இருக்கும். ஓகேவா, செல்ல போலாமா? தடி எல்லாம் பெருசாக இருக்கு. அரண்மனை. இது நல்லா மட்டும் டயர்டாக இருக்குது. ஒரு தூக்கம் தூங்கிட்டு சீக்கிரம் ஏஞ்சிட்டேன்னா மழை தூரிக்கிட்டே இருக்குது. மழை தூரிக்கிட்டே இருக்குது. இப்போ 8 மணி 3:30 ஆச்சுன்னு நினைக்கிறேன். நல்லா அசதியாக இருக்கும். டயர்ட் நல்லா சாப்பிட்டு வந்தோன்னா நல்லா தூக்கம் வந்துது. பெரிய ஏரியா பெருசு. எல்லோரும் காரில் வந்தாங்க. வந்திருக்கவங்களாம் காரில் வந்திருக்கான். நான் மட்டும் ஆட்டோவில் வந்தேன். ஓகே, 10 நிமிஷம் ஆகிடுச்சு. பிறகு பேசுவோம்.
ரூம் நம்பர் 21. ஒரு தூக்கத்தை போட்டு சாயந்தரம் ஏஞ்சோம்னா மழை வேறு நல்லா இதுதான் பேலஸ். இதுதான் பேலஸ். பேலஸ் பற்றி ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. இருபத்தொன்று இங்கே தான் நான் இருக்கணும். ஃபஸ்ட் ஃப்ளோர் ஓல்டு விங்கு, இது கிரவுண்ட் ஃப்ளோரு. இதில் லிஃப்ட்லாம் இருக்குது. அந்த காலத்தில் லிஃப்ட் வச்சுருக்காங்க. இது என்னது? ஏதோ ஒரு டார்கெட் மெயின் பில்டிங்கில் இருக்கேன். மெயின் பில்டிங்கில் ஃபஸ்ட் ஃப்ளோர் இருக்கேன். இதுதான் அந்த அரண்மனை. நான் தங்கியிருக்கிற அரண்மனை இதுதான். இந்த அரண்மனை தான் நான் தங்கியிருக்கிறேன். ஸ்விம்மிங் பூல்லாம் இருக்கிறோம். ஸ்விம்மிங் பூல் இருக்குது. ஸோ இது ஒரு மெனு கார்டு இருக்குது. திஸ் சஃபேர் breakfast, snacks. நான்வெஜ்லாம் இருக்குது. நான்வெஜ் இருக்குது, சைவம் இருக்குது. ஃபோன் வச்சுருக்காங்க. என்ன வச்சுருக்காங்கன்னா ரிசப்ஷன், ஹவுஸ் கீப்பிங், ரூம் சர்வீஸ். இது வந்தோம்னா இங்கே வந்தோன்னா 2 கிளாஸு வெந்நீர் போகிறது சூப்பராக எவ்வளோ பளிச்சுன்னு வச்சுருக்காங்க. வெந்நீர் போகிறது அது டீத்தூள், காஃபி தூளா, காஃபி, சர்க்கரை, பால் பவுடர்னு நினைக்கிறேன். நம்மளே போட்டு குடிச்சிக்கலாம் போடுறது. நம்மளே வெந்நீர் போட்டு பாலை போட்டு பால் பவுடரை போட்டு சர்க்கரை போட்டு டீயோ காஃபியோ ஏதோ போட்டு குடிச்சிக்கலாம் போடுறது. அதெல்லாம் வச்சுருக்காங்க. அப்புறம் ஒய்ஃபைலாம் வச்சுருக்காங்க. பெரிய ஒய்ஃபைலாம், ஏசியும் ஓடுது, ஃபேனும் ஓடுது, குளிருது. ஃபேனை எப்படி ஆஃப் பண்ணுறதுன்னு தெரியல. இது ஏதோ ஒரு சுவிட்ச் இருக்கு. அவ்வளோ இந்த சுவிட்சு ஃபேன் ஆஃப் ஆகலையா செக் பண்ணி பார்த்துட்டேன். சரி, ஓகே, பாப்பா, பாய். நல்லா பெரிய பெட்டு நல்லா சூப்பராக செஞ்சுருக்காங்க. இதெல்லாம் வச்சு நல்ல மெத்தை, சம மெத்தை அளவு நல்ல பெரிய சைஸ் மெத்தை, சூப்பர் சைஸ் மெட்டு நல்ல ப்ரெஸ்ஸு, சூப்பராக செமையாக இருக்குது. ஓகே, ரெஸ்ட் எடுப்போம். பாய். ஒன்றும் இல்லை, இதை கவனிக்கலாம். இங்கே 2 தண்ணி பாட்டில் வச்சுருக்காங்க. தண்ணி பாட்டில் அந்த அரண்மனையோட படம் போட்டு
லலிதா மஹால் பேலஸ் ஹோட்டல். ரெண்டு பாட்டில் திறக்கிறது தெரியலையா? 2 பாட்டில் வச்சுருக்காங்க. தண்ணி தான் நினைக்கிறேன். தண்ணி தான். தண்ணி வச்சுக்கோங்க. உள்ளுக்குள்ளே ஏதாவது வச்சுக்கோங்களா? ஒன்றும் இல்லை. ஓகே. மைசூர் அரண்மனையில் விஜயலட்சுமி நல்லா ஒரு தூக்கம் தூங்கிட்டு அம்மா தாயா. மைசூர் அரண்மனை. அது நம்ம ரூமையும் சேர்த்துல எடுத்துட்டு போனோம். ரூமை நான் மறுப்பே எடுத்துட்டேன். ஃபுல்லாக வீடியோ எடுத்துட்டேன். ரூம் ஃபுல்லாக. நீ தூங்கிட்ட. நீ நல்லா தூங்கிட்ட. நான் ரூமை வளைச்சி எடுத்தேன். செல்லவர் அதுக்குள்ள பள்ளியோட லீவில் நம்ம போயிடுவோம்னா கண்ணா ஃபோன் பண்ணுறான். கண்ணா ஃபோன் பண்ண. அம்பாரியில் விஜயலட்சுமி. இதுக்கு பேர் அம்பாரின்னு சொல்லுவாங்க. மகாராணிகள்லாம் வந்து இதை நின்று பார்ப்பாங்களாம். மாதம் மும்மாறி மழை பொழிகிறதா? காலி பண்ணி போகிறாங்களா? வேலை முடிச்சுட்டு போவாங்க. வேலைக்கு வந்திருப்பாங்க. பிக்னிக்ஸ் வந்திருப்பாங்க. 12 மணிக்கு தான் எல்லாம் செக் அவுட் ஆகி காரி தூக்குவாங்க. சரியான பில்டிங் இல்லை, செம்ம பில்டிங். அப்படின்னா லைட்டு கிட்ட போட்டுருவாங்க. புறாவா? ஒரு மலை தெரியுது. அந்த மலை தான் சாமுண்டீஸ்வரி மலை. மக்கள் எல்லாம் கீழே நிற்கிறார்கள். கீழே போனாவா? இது வந்து ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட லிஃப்ட்டு இது. ஒன்றை தேடிக்கிட்டு நான் அங்கே போயிட்டுருக்கேன். அங்கே போய் என்ன பண்ண? உள்ளே போயா? அங்கே என்ன இருக்குல்ல?
இது கதை தள்ளு. இதே மாதிரி தான், அதே ரூம் அவ்வளோதான். சரியா, புறாக்கள் தான் இருக்குது. இந்த சைடு இருக்குது, அதே மாதிரி இந்த சைடு இருக்குது. லைட்லாம் அந்த காலத்து லைட்டு. இது ரூம். இதுக்கப்புறம் அங்கே வந்து சூப்பராக இருக்குது. இது நான் இப்போ தானே உனக்கு கூட வந்தேன். முன்னாடி எவ்வளோ யாருமே இல்லை. இந்த பக்கம் ஒரு லிஃப்ட் இருக்குது, இந்த பக்கம் ஒரு லிஃப்ட் நம்ம லிஃப்ட்டு செயினை கட்டி வச்சுருக்காங்க. இதுக்கு பேர் டம்மு ஒயிட்டரில் போயிடுறதுக்கு இப்படி தான் அந்த காலத்தில் இருக்காங்க. 800 வருஷத்துக்கு முன்னாடி ஆத்தடி 800 நடுப்பகுதி. முன்னாடி 800 வருஷத்துக்கு முன்னாடிலாம் இந்த அளவுக்கு யோசிச்சு கட்டணும் இல்லைன்னா. ஃப்ரெண்டில் போ, வீடியோக்குள்ள வா. பேக் சைடு இந்த பக்கம் அதே மாதிரி. அதேமாதிரி ரூம் இருக்குன்னு சொன்னார்ல. ஆனால் இங்கே செடியெல்லாம் வச்சு இப்போ இது நீச்சல் குளம் இருக்குன்னு நினைக்கிறேன். காஸ்ட்லியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஃப்ரண்ட் ஏரியா தான் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். இது பேக் சைடு பூங்காலாம் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கு, ஸ்விம்மிங் பூல் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் லிஃப்ட்டு, நம்ம வந்து லிஃப்ட்டு. அதாவது 2 பேர் தங்குற மாதிரி சூப்பராக இருக்கு பாரு. மரம்லாம் சரியான மரம். ஏதோ ஃபங்க்ஷனுக்கு இது பண்ணுறாங்க, ஏதோ ஃபங்க்ஷனுக்கு ரெடி பண்ணுறாங்க. சென்னையில் ஐடிசி சோழான்னு ஒரு ஹோட்டல் இருக்குது, அங்கே ஒரு நாள் தங்கிடும். கொசுக்காக போட போகிறேன், குழந்தைக்கு தலாட்டுறதுக்கு. குழந்தைக்கு ஃபுல்லாக கார்டன், அதுக்கு ஸ்விம்மிங் பூல். போயிட்டே இருக்கு. கூட்டிருக்கா கூட்டுருங்க.
சீக்கிரமே நாளைக்கு எழுந்திரிச்சு எடுத்து பார்க்கணும் சுற்றி. இப்போ இன்றைக்கி பார்த்த இடத்துல எடுத்து பார்க்கறதுக்கு அப்புறம் 100 ரூபா கொடுத்து பார்க்க முடியுமா? 100 ரூபா கொடுத்தாலும் மேலே அலோடு கிடையாது. இந்த சைடு போ. அரண்மனை வாழ்க்கை தான். எவ்வளோ பெரிய கண்ணாடி பாரு. எதுக்கு ஒரு பெரிய கண்ணாடி வச்சுக்கிட்டாங்க? கண்ணாடி வச்சு இந்த ஃபோட்டோ எடுக்கிறாங்களா அவங்க தானோ? இல்லை இல்லை, கீழே வேறு பேர் ஏறிச்சு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஷூட்டிங். ரெசிஸ்டர்ஸ் நாட் அலோடு பியாண்ட் திஸ் பாயிண்ட், ரெசிடென்ட்ஸ் ஒன்லி. ஓ இல்லை விசிட்டர்ஸ் இல்லை, இது வந்து ரெசிடென்ட். கீழே இருந்து மேலே வருவாங்க, வரக்கூடாது. விசிட்டர்ஸ் வந்து நாட் அலோடு. அந்த கண்ணாடியில் தெரியுது மாதிரி எப்படி ஃபோட்டோ எடுத்து. அங்கே பார்க்குறவங்களும் விசிட்டர்ஸ் தான் ஒன்லி பார்க்குறாங்க. நம்ம தான் தங்கிருக்க ஆள். ரெசிடென்ட்ஸ் ஒன்லி, நம்பருக்கு தங்கியிருக்கவங்க மட்டும்தான் மேலே ஏரியா. எல்லாம் இது வரைக்கும் வந்து எடுத்து போகிறாங்க விட்டா. எடுத்துட்டு அவங்க போயிடுவாங்க. பாப்பா நாங்கள் தான் ராஜா. பாசை புரியுமா? நான் தான் ராஜா. கிங் 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 மைசூர் கிங், மைசூர் கிங், மைசூர் குவீன். சிரிக்குது ஒரு மைசூர் குவீன். இல்லை அது என்ன கற்பனை பண்ணல. என்னடா அவங்க மட்டும் அங்கே போயிருக்காங்க, நம்ம அவங்க மட்டும் மேலே இருக்காங்களே, நம்ம கீழே நிற்கிறோமே. மட்டும் போக சொல்லுவோம், விட மாட்டேங்கிறேன். கீழே தான் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கானே இதை, இந்த இதை இந்த பக்கம் போ. அப்படி போ. ஒரு நிமிஷம் இரு. இது உள்ளவா ரைட் சைடு. இதுதான் முத்து பிரசன்ன அந்த இடமா நல்லா இருக்குது. சரி ஓகே. முத்து பேலஸ். எல்லா இடத்துக்கும் போகலாம் தானே. சரி இறங்கி போனோம்னா லைட் போட்டாங்க. லைட் போட்டாங்க.
வீடியோ போடுறேன். அந்த பின்னாடி விட்டாங்க வாங்குறது அந்த மாதிரி இருக்காங்க. இங்கே தான் சரி பண்ணி வரும். நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க? நாங்கள் கன்னியாகுமரி இருக்கோங்க. நீங்கள் எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்கன்னு கேட்டேன். ஓ மேலே க்ளோஸ் நினைக்கிறேன். வச்சுட்டு வாங்க உட்காரோம். ஏன் ஒரு தூணும் நல்லா இதாக இருக்குது. ஆமாம் ஏய் இங்கே பாரு, ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் வடிவேல போட்டு உடைப்பாங்களே, அவங்க விஜயும் சூர்யா போட்டு உடைப்பாங்களே. இந்த நான் சொன்ன ஒரு மாதிரி டைப்புங்கிறேன். இந்த மாதிரி உயரமான வச்சுக்கிறது இது பண்ணி உடச்சி வெயிட் ரெஸ்டாரண்ட். ஆமாம், இதான் ரெஸ்டாரண்ட் காமிச்சாங்க. ரெஸ்டாரண்ட் பார்ப்போம் உள்ள பக்கம். பாப்பா இல்லை கெஸ்ட் இந்த பார்ட்டி ஒன்று பண்ணுறாங்களா, அதுக்கு பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். பர்த்டே பார்ட்டியா? உணவு பரிமாறும் இடம். எல்லாம் செம்பு டம்ளரு. நான் வெஜிடேரியன், வெஜிடேரியன். யாரை காணோம்?
ஹவுஸ் மாதிரி. சுற்றி வந்துட்டு இது ஃபுல்லாக வெஜிடேரியன். நீங்கள் ಸ್ಟಾಫಾ? ಸರ್ ವೀಡಿಯೋಸು ಅದು ಮಾಡಕ್ಕೆ ಮಾಡ್ಬಾರ್ದು ಹಂಗೆ. ಓಕೆ 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 ಅಂದರೆ ಅದು ಮಾಡಿಸ್ಬೇಕು ನಮ್ಮ ಫೀಟ್ ಇರುತ್ತಲ್ಲ, ಸೊ ಅದಕ್ಕೆ லிஃப்ட்டில் போகும்போது லிஃப்ட்டில் போயிட்டு வரும்போது நடந்து வருவா. ஆ போகும்போது லிஃப்ட்டில் போயிட்டு வரும்போது நடந்து வருவோம். க்ளோஸ் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன். இல்லை மாடி வந்து க்ளோஸ் பூட்டு போட்டாங்க, லாக் போட்டாங்க. ஒன்லி ரூம் தான். அந்த லேடி வந்து தலையில் கையை வச்சோன்னே அப்படியே நிற்கிற, அப்படியே மயங்கி போன மாதிரி நவரவே மாட்டுறது இடத்த விட்டு. அது சிக்கன அந்த ஆள் நிற்கிறேன். ஃபஸ்ட் ஃப்ளோர் அவ்வளோதான். மத்தியானம் சாப்பிட்டது இப்போ தான் சரியாக இருக்குது. அதே தான். அப்படியே போய் இது பார்க்குற மாதிரி என் வீட்டில் ஒருத்தர் இருக்கானே, நெல்சன் ஒருத்தன், மொபைலில் அத்தனை வேலையும் பார்ப்பான். என்ன நல்லா உடச்சி தான் பிரிக்க மாட்டான், அத்தனை ஆப்ஷனும் பண்ணுவான். நமக்கு கூட தெரியாது, அவன் செய்வான். உடச்சிட போகுது ஒன்றா சரி. பொஸ்குன்னு உட்காந்துட்டான், உள்ள பொஸ்குன்னு உள்ள போயிடுச்சு. கீழே உள்ள காலில் விழுந்து எவ்வளோ இது இருக்கும்.
யார் அது? அடி நீதானா அந்த கோயில்? இங்கே வா, அந்த இது நேராக போட்டோ சைடு போட்டோ வீடியோ. யார் வீட்டு சொந்த கோயில்? எனக்குன்னு வந்து வாட்சிருக்கு பாரு. உனக்குன்னு வந்து வார்த்தைனா தான் இன்னைக்கு லலிதா மகாலில் வந்து உட்காந்துருக்கேன். இல்லைன்னா லலிதா மகால் என்ன இருக்குன்னு தெரியாது. லலிதா மாலா, ஆமாம் உண்மைதான், அது கூட உண்மைதான். அங்கே 2 பேர் அங்கே நிற்கிறாங்க. போயிட்டே இருக்கேன், கேமராக்குள்ளே வரவே மாட்டேது, அவ்வளோ பெரிய பில்டிங்காக இருக்கு. அமைதியாக இருக்குல்ல, இந்த இடமே கொஞ்சம் உயரமான இடம். ஆமாம் ஆமாம், அது போக்குவரத்து டிஸ்டர்பன்ஸ் இல்லை, இல்லாமல் எதுவும் ஆறுனுக்குன்னு எதுவும் கிடையாது. ஆனால் ஒரு காட்டுக்குள்ளே இருக்க மாதிரி தானே பார்க்குது. ம், சுற்றி எல்லா இடமும் வந்து குருவி மட்டும் கத்துது. போகிறதுக்கு பிளாட்டு போட்டு விற்கிற மாதிரி இல்லாதனால எத்தனை வருஷமாக இருந்தாலும் அது பாட்டு தான் இருக்கும். நம்ம ரூம் பக்கம் மட்டும் கரெக்டாக எல்லாம் போட்டாரு. நாளைக்கு என்னைக்கு இருந்தாலும் ஃபோக்கஸ் பண்ணி இந்த ரூமில் தான் நாங்கள் தங்கியிருந்தோம் சொல்லணும்ல. நம்ம இருந்த ரூமா அடுத்த சினிமாவுக்கு அடுத்து ஏதாவது சினிமா வந்துச்சுன்னா இந்த பில்டிங்கில், இது பில்டிங் இல்லை, அரண்மனை. இந்த அரண்மனையில் எங்களுக்கு சொந்தமான இன்று ஒரு நாள் 24 hours எங்களுக்கு சொந்தமான எங்களுக்கு சொந்தமான அறை, வீடு. வீடு வீடு எது? சொந்த அறை. இதுவா? இது இல்லை, இங்கே இருக்கு. கடைசி போ போகிற போகிற இது போகிற ஃப்ரெண்டில் கையை காமிக்கிற கடைசி அந்த இல்ல, பச்சை இல்ல. லைட்டுக்கிட்ட போ. இல்லை, போகிற போகிற கேமரா பெருசு பண்ணிக்கிட்டே போகிறேன். நமக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மேலே மாடி. அதுதான் சொல்லிட்டு அந்த க்ரீன் லைட்டுக்கிட்ட போ. அதில் இருக்கிற முதல் ரூம் நம்ம ரூம் தான். அதுக்கப்புறம் எங்கள் ரூம். அதுவே தெரியலையே. கதவை தெரியுற மாதிரி போ. அந்த இந்த பக்கம் தள்ளி போ. தூண் மறைக்காம இந்த சைடு. இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ரைட் சைட்லேருந்து 1 2 3, அந்த ஃபஸ்ட்டு ரைட் சைடில் வந்து 1 2 ஜன்னல், 3வது இருக்கிறது தான் ரூமு, வீடு. இது அரண்மனை என்ட்ரன்ஸ். இது கிரவுண்ட் ஃப்ளோரு, மேலே இது ஃபஸ்ட் ஃப்ளோரு. ஃபஸ்ட் ஃப்ளோரில் ரைட் சைடில் ஃபஸ்ட்டு 2 ஜன்னல், 3வது இருக்கிறது ரூமு. 2 லைட்டுக்கு இடையில இருக்கிறது ரூமு. இப்போ கதவை பூட்டிட்டு வந்துட்டு சாவி என்கிட்ட இருக்குது. அதில் தான் நமக்கான அரண்மனை இன்று கொடுக்கப்பட்டுள்ளது. இன்று ஒரு நாள் நான் மைசூர் மகாராஜா. இந்த அரண்மனையோட போயிட்டே இருக்கும் பில்டிங். உள்ளுக்குள்ளே பெரிய பில்டிங்காக இருக்குது. இது வெளியே தோட்டம் மட்டும்தான், உள்ளுக்குள்ளே இன்னும் பெருசாக இருக்குது. எந்த சத்தம் இல்லாமல் அமைதியாக இருக்குது. யாரும் 2 பேர் நிற்கிறாங்க. இதில் வந்து ரைட் சைட்லேருந்து 1 2 ஜன்னல். தெளிவாக தெரியுது. தெளிவாக தெரியுது. தெரியுது. நான் நிற்கிற இடத்துல கரெக்டாக கதவு தெரியுது. எனக்கும் தெரியுது பார்க்கிறது. அது தூணே மறைக்காம தெரியுதுங்க. 2 பக்கம் தூணுக்கு இடையில தெரியுது பாருங்க. ரொம்ப உடையுது, ரொம்ப பெருசு பண்ணிட்டான்.
ரைட் சைடில் 1 2 அது 2 ஜன்னல், 3வது இருக்குது கதவு. அதில் தான் நம்ம இருக்கிறோம் இந்த அரண்மனையில். தெளிவாக இருக்கு. ஃபாஸ்ட்டாக வந்துடுறாரு. அது டைம் வேஸ். அது ஏன் மண்டையை சரிக்கிற? பேசுறது அப்படியே கேட்கலாம். காலில் இருக்கா கால் தெரியுது. முத்து படத்தில் ரஜினிகாந்த் இது நிறைய படம் KF நிறைய படங்கள் எடுத்த அந்த படிக்கட்டு. ம். என் பேர் வடையப்பா, இப்போ சின்ன வடையப்பா. ம். சரி வா, ஸ்டைலில் போயிட்டு வா. ஏன் ஸ்டைல்லையா? ஆமாம், அடுத்து எடுக்கல இல்லை அதை இப்போ இதை மூச்சு வாங்குறது யாருக்கு தான் தெரியும். ம். அந்த சட்டி எதுக்கு? சட்டி முடியாது. அதை தூக்குற மாதிரி பிடினே இதை பிடிக்கிற தூக்கவா சொன்னாங்க? குனி குனி குனிஞ்சா தானே இப்போ ஃபேஸ் விடும். ஆ ம். யானை 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 லிஃப்ட் மூவ் ஆகிடுச்சு. நான் லிஃப்ட்டை யூஸ் பண்ணுறேன் சார்.
சரி பரவாயில்ல, நான் அதுக்கு தான் சும்மா நில்லுன்னு தான் சொன்னேன். இல்லை சரியாக க்ளோஸ் பண்ணல, டோர் மேலே க்ளோஸ் பண்ணல. இது இந்த ஆஃபீஸில் கிஃப்ட்டு தரையை எடுத்துகிட்டே அந்த என்ன அதான் எடுத்தேனே, நீ நிற்க மேலே நின்னா எடுக்கலாம் ஆள். சரி ரைட் ஓகே. நீங்கள் உட்காந்து வெயிட் பண்ணு. அளவுக்கு மேலே எல்லாம் குட் மார்னிங்கிறாங்க. ஒவ்வொரு தனித்தனியாக ரூம் ரொம்ப தெரியும், எல்லோரும் குட் மார்னிங் அப்புறம் ஏஞ்சி உட்கார்றாரு. அது பெரிய அவர் பார்க்குற நேரம் குட் மார்னிங் சொல்லிட்டே நேற்றுலேருந்து சொல்லிகிட்டே இருக்காரு. கடைக்கு போயிட்டு வரும்போது இந்த கணக்கு வச்சார். ஆனால் ஒன்று இருக்கிறவங்க அத்தனை பேர் சிரிச்சு தான் சொல்லுவாங்க. சிரிச்சு மருத்துவர் எல்லா விஷயத்தையும் அந்த என்ட்ரன்ஸில் இருக்கிற ஒரு சிரிச்சு தான் மேடம் அப்படிங்கிற மாதிரி சிரிச்சு போவாங்க. நமக்கு எடுக்கிறா அப்படிங்கிற மாதிரி ஆனால் ஃபுல்லாக சிரிச்சுக்கிட்டு தான், ஒரு ஸ்மைல் சிரி இல்லாமல் வந்து அதெல்லாம் ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க. நம்ம ட்ரைனிங் கொடுத்தாலும் வந்து செய்ய மாட்டாங்கல்லப்பா. ஆனால் நம்ம பாட்டு நம்ம தானே இருப்போம். எதுக்கு வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்கேன். பொய்யா சிரிப்பாங்க. ஐயோ மெய்யோ அந்த ஆக்டிங் இல்லை அது ரொம்ப தேவை. இது ரொம்ப முக்கியமான இடம் தேவை. அதனால் அவங்க வந்து அப்படி செய்கிறது வந்து சிரிச்ச முகத்தோடயே இருப்பாங்க. வேணும்ல, சிரிச்ச முகத்தோடய அப்படியே ஓவியமாக. இப்போ நம்ம எதாவது தப்பு பண்ணால் கூட அதை கூட சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாங்க. நம்ம ஏதோ ஒரு தண்ணி கிணி அடிச்சு ரகலை போனால் கூட அதை கூட வந்து அமைதியாக அழகாக சிரிச்சுக்கிட்டு, இது வேண்டாம் சார், இது செய்யாதீங்க சார் போய்ட்டு. இல்லை அதுக்கு சொல்கிறதுக்கு வர ஆனால் நிறைய படங்கள் இதுவே வந்து பெரிய ஸ்டைலில் இந்த கார் நிப்பாட்டு வேகமாக போய் நிறைய படம் நடிச்சிருப்பாங்க.
இப்படியே போகுமே அது அந்த நம்ம ரூம் வந்து எங்கே இருக்குது? நம்ம ரூம் தான் இருக்கு. பின்னாடி கூட தெரியும் அந்த ஆ கார்டன் இல்லை போதும் போதும் போதும். கார்டனுக்குள்ளே போனால் தெரியும். இல்லை நம்ம ஷார்ட் பண்ண போகிறோம். இது நம்ம ரூம் எதுன்னா ரெண்டாவது கரெக்டாக காமிக்கணும் பாரு. நான் போட்டோ பேசாமல் மேலே போயிட்டு வந்துட்டேன். வேணாம் வேணாம் வேணாம். இல்லை நான் அங்கே உட்காந்துருக்கேன், நீ வேணால் மேலே போய் நின்று கையை ஆட்டிட்டு வா, லிஃப்ட்டில் போயிட்டு வந்துடுவேன். இதுதான் நம்ம ரூம். அங்கே நின்றுட்டு காமிச்சிருவேப்பா. இதுதான் நம்ம ரூம். இது ஜன்னல், இது ரூமு, வாசல் வாசல். இல்லைப்பா ரூம் கிட்ட நின்று காமிக்க. ஏன் நான் மாடி ஏறப்பட முடியாது வாசல்? நீ லிஃப்ட்டில் ஏறிடுவா. லிஃப்ட்டில் இறங்கிடுவா. நான் ஏறி இறங்க மாட்டேன். பரவாயில்ல. ப்ளீஸ்ப்பா, நீ ரெண்டு நம்ம நின்று எடுக்கிற ஒரு ஆளாவது நின்று நீ எடுத்துக்கிச்ச, நீ எடுத்ததை பார்த்துறத நீ எடுப்பேன். போ பரவாயில்ல பரவாயில்ல, நான் சும்மா காமிக்க மாட்டேங்குது. நீ அங்கேருந்து நடந்து வரீங்கன்னு இங்கிருந்தே வீடியோ எடுத்து இப்படி நீ காமிச்சு கொடுத்துட்டு இல்லை. ப்ளீஸ் 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 போப்பா. செல்ஃபி இருக்கும் தப்பு. நம்ம ரூம் கிட்ட நின்றுட்டோமா? அதான் தலை இருக்காதான் ஒரு ரூமு. தலை இருக்காதான் நம்ம ரூமு. இந்த பண்ண பூலாம் நல்லா அழகாக வச்சுக்கோங்க. சைடு போமா செடியெல்லாம் அழகாக. இந்த அங்கே வந்து அங்கே ஒரு ராத்திரி எடுத்தோம் ரவுண்டு மாரி. அது இது என்ன பூ? இது என்ன பூ தெரியல, சும்மா இது அழகு தெரியலையா? இது என்ன பூ? மயில் மரம் பூக்குங்களா? மஞ்சப்பூ இல்லை, கரளிச்செடி அது மாதிரி அதான் புகையும் இல்லை. அப்படியே சுற்றி போகலாம். மல்லிப்பூவா? மீன் போட்டுக்கணும். தண்ணி வருது பாரு, தண்ணி இந்த இடத்துல வருது ததா, அந்த குழைய வழியாக வருது. அது பாசிட்டு ஏய், தண்ணி கீழே இருந்து மேலே வருது. அது இப்போ வரும் போகும். அதை என்ன போகுது எப்போ மரவட்டு மழை பெய்யும். தட்டான் பார்த்து தட்டான் தட்டான் தட்டான். தமிழ் ஒவ்வொன்றும் பேசுவாங்க. ஒருத்த ஹிந்தி, ஒருத்த தெலுங்கு, கன்னடம். இல்லை ரெண்டு தமிழ் பேசுச்சு. தமிழ் பேசுனாங்க, சரியாக தெரியல. தமிழ் தலைமை நல்லதா ஹைட்டாக முதல் நின்றுட்டு சொன்னார் அவரு. என்ன பேச உன்னால நான் கேட்டேன், என்னால நீ கேட்ட. கடைசி வந்து இப்படி லலிதா பேலஸில் வந்து உட்காந்துருக்கோம். உன்னால நான் கேட்டேன், என்னால நீ கேட்ட, உன்னால நான் கேட்டேன். கெட்டு லலிதா மஹாலில் பேலஸில் வந்து உட்காந்துருக்கேன், காப்பாற்ற ஆள் இல்லாமல். கெட்டவனுக்கு கெட்டது. அது இந்த இது தெரியல, அந்த விளக்கு. வீடியோவா? வீடியோ தான் வருது. ஃபோட்டோ இருக்குமோ?
ஃபோட்டோ நல்லா அந்த இது வச்சு அங்கே ஆனால் யார் எடுக்கிறது ஃபோட்டோ யார் எடுக்கிறது அப்படியே வச்சு எடுக்கணும் தான் எது எடுத்துகிட்டு வரணும் அந்த சின்ன இது பட்டின ஃபோட்டோ அடுக்கிறதுக்கு. இந்த அசோக மரத்தை அந்த பக்கமாக ஒன்று வளர்த்தா அழகாக இருக்கும். அசோக மரமா? இந்த சவுக்கை ஆ இங்கே ஒன்று இருக்கிற மாதிரி தொடர்ந்து ஒரு 2 மணி நேரம் வளர்த்துருந்தா கூட அழகாக இருக்கும். இது இவங்கெல்லாம் உருவாக்கியிருப்பாங்க பாருங்க. ரெண்டும் இதை வளர்ச்சி பாருங்க. எலக்ட்ரிசிட்டி போட்டு இது பண்ணியிருக்காங்க. வந்துடும் இது ரோடு பாதை இருக்குது. அந்த காலத்தில் டேரக்ட் பாதை இருந்திருக்குன்னா இருக்கும். எங்கள் பேர் காமன் கட்டி என்னென்னமோ போடுது. மறையுது, கோபுரம் மறையுது. இந்த படிக்கட்டில் அப்படி போய் உட்காந்துருந்து எடுத்து அழகாக தெரியும். கிளைமேட்டுக்கு இது பார்க்க அழகாக தான் இருக்குது. ஒரு குடும்பமே அங்கே வந்து நிற்கிது. அவங்கள ஃபோட்டோ எடுத்து கொடுத்தா நம்மளுக்கு காசு தருவாங்க. ரெண்டு 3 குடும்பமாக வந்தால் மாற்றி மாற்றி ஒரு ஆள் அங்கே தள்ளி நிலத்துக்குனா கீழே ஏதாவது கீழத்துக்குனா ஏதாவது. இது எவ்வளோ ஃபோட்டோவா? ட்ரெஸ் செஞ்சு பண்ணுறதுக்கு இடம் இருக்குது. மயில் கத்துது. ஒரு ஆளும் குளிக்கல. ஒருத்தர் குளிச்சாருன்னு நினைக்கிறேன். சேர் டேபிள் போட்டுருக்காங்க உட்கார்றதுக்கு. நாய் அதுதான் தலையை தூக்கி எப்படி இப்போதான் இருக்குது நாய்? அங்கே படுத்து இருந்துச்சு அந்த படிக்கட்டுக்கிட்ட. ஆ ஒல் அதான் கடவுள் போயிடுச்சு. குளிக்கிறியா? ம் ஆழம் விஜி, நல்ல ஆழம், சரியான ஆழம். 9.5 அடி 10 அடி ஆழம். அந்த இடம் 10 அடி. இந்த பக்கம் போய் குறைஞ்சிக்கிட்டே வருது. இங்கே 5 அடியிலேருந்து 10 அடி வரைக்கும் ஆழம் இருக்குது.
படு அப்படியே நகர்ந்து உட்காரு இல்லை அங்கே செருப்பாக இருக்குது, இதில் உட்காரு. செருப்பு போட்டு யாரும் உட்காந்துருக்காங்க, அந்த இதில் உட்காரு. இதில் கடைசியில் உட்காந்து சாய்ஞ்சிக்க அப்படியே. காலை நீட்டி விடணும். பால்கனி மாதிரி. ஆமாம், இங்கே என்ன இருக்குது? ஒன்றுமே கிடையாது, காடு தான் இருக்குது. பேசாம மசாஜுக்காவது போயிருக்கலாம் நீ காலையில். சபா கேட்டன்ல இது ஸ்பா மசாஜ் தானே இது. எல்லாரும் குளிக்கிறதையும் பார்க்கலாம். மூழ்கிடுவேன். மூழ்கிடு. நீ உள்ளாங்கன்னா மூழ்கிடுவேன். நீச்சல் அடிக்க வேண்டியதான். இல்லை சொல்கிறேன், டப்புன்னு உள்ளே போய் மேலே வரணும். தாளம்பூ தாளம்பூ என் ஃபோன் எங்கே பாக்கெட்டில் இருக்கா? என் ஃபோன் எங்கே எனக்கு தெரியாது. ஸ்விம்மிங் பூல் பார்க்க தான் அலவுடு, குளிக்க அலவுடு இல்லை. அவ்வளவு குளிக்கலாம். சும்மா சொல்கிறேன். குளிக்கலாம். இவ்வளோ டைட்டாக விட்டால் எப்போ வந்து குளிக்கணும்? 6 மணிக்கு எழுந்திரிச்சு வந்து குளிச்சுட்டு சாப்பிட்றத சூப் போட்டு குடிச்சிட்டு சாப்பிட. இந்த சிவப்பு நாய் தான் அங்கே இங்கே ஒரு நாய் இருக்குது. இதான் அந்த வாசலில் அப்போ காலையில் வரையிலே படுத்துக்கணும். இந்த நாய்ங்கிற நீ உள்ளே வர. சரி, ஓகே. இதுதான் குரோட்டன். அந்த காலத்தில் இருக்கிற எல்லா இதுவும் குரோட்டன்ஸ். இதுவும் ஒரு அவங்கள் கடந்து போனதே ஏசையா, அறிந்து கொள்ளாமல் காலம் வீணானதே. அடுத்து எனக்கு கவனிக்கல, எங்கே இருக்கு நான் கவனிக்கல. இது என்ன பண்ணணும்? கேட்டை சாத்தணும். ஃபஸ்ட்டு இந்த கேட்டை சாத்தணும். கேட்டை சாத்திட்டு அடுத்து இந்த கேட்டை சாத்தணும். சாத்திட்டு ஒரு பட்டன் அழுத்தணும். பட்டன் அழுத்திட்டு உட்காந்துக்கணும். ஜம்முன்னு உட்காந்துட்டோம்னா நம்மளை உடனே இறக்கி விட்டுரும். அப்படியா? இது பேர் என்ன? இதுக்கு பேர் புல்டோஸ் மின் தூக்கி. கதை சத்து உள்கதை சத்து ஃபஸ்ட்டு உள்கதை சத்து. அடுத்து
உள்ளுக்குள்ளே ஃப்ரிட்ஜ் இருக்குது, ஹையர் ஃப்ரிட்ஜ். நம்ம பழத்தெல்லாம் எடுத்து உள்ள வச்சுக்கலாம். பழம் நாட்டுக்கு வந்து பழத்தெல்லாம் வந்து வேறு வச்சுக்கலாம். பழம் உள்ளே வச்சிருக்கலாம்னு சொல்கிறேன். வச்சிருக்கணும்னு நினச்சிட்டேன். வீடியோ எடுக்கிறியா? ஓகே 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 டோன்ட் வரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. டோன்ட் வரி. பரலோகராஜனே பாப்போட்டும் தேவி. என்ன விளக்கு மாதிரி வச்சுருக்காங்க. ஒரு செட்டு இடத்துல இதே மாதிரி கட்டி இது எல்லாத்தையும் மட்டும் இந்த வச்சுருக்கேன். மாதிரி ஒரு பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூம் இது மாதிரி இருக்கணும். பெட்ரூம் மட்டும் இது மாதிரி இருக்குது, அப்போ தான் சூப்பராகும். அதுக்கு ஏக்கர் கணக்கில் வாங்கணும். அதுக்கு எவ்வளோ